சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றார் சந்திரபாபு நாயுடு. தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பளித்த தெலுங்கு தேசம் தொண்டர்கள். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டுவர குவைத் செல்லும் இந்திய விமானப்படை விமானம். எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காண DNA பரிசோதனை நடத்தப்படுவதாகவும் மத்திய இணையமைச்சர் தகவல். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 7 பேர் தீவிர காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல். உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவித்தது கேரள அரசு. குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் பலியானதாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் சஞ்சி மஸ்தான் தகவல். உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு வந்து குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தீ விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுக்கான தொகை அயலக தமிழர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. குவைத் நாட்டில் தீ விபத்து நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 15 தமிழர்கள் தங்கியிருந்ததாக தகவல். தீ விபத்தில் 7 தமிழர்கள் பலியானது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மற்றவர்களின் நிலை குறித்து விசாரணை. நேர பற்றாக்குறை காரணமாக நீட் தேர்வு எழுதிய 1563 தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தகவல். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேருக்கு ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. மறுதேர்வை எழுத விரும்பாத மாணவர்கள் கருணை மதிப்பெண்ணை இழப்பார்கள் என தேசிய தேர்வு முகமை தகவல். கோவையில் ஜூன் 15 அன்று வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என அண்ணாமலை விமர்சனம். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 10ல் 1 பங்கை திமுக அரசு நிறைவேற்றினால் கோவையின் பல ஆண்டுகால ஏக்கம் தீரும் என்றும் கருத்து. வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் தமிழ்நாட்டில் இயக்க அனுமதி இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தகவல். மீறி இயக்கினால் பேருந்து சிறைபிடிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கோடை மழை என்பதால் எதிர்பாராத வகையில் பெய்த மழையே பேருந்துக்குள் நீர் கசிய காரணம் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து பேருந்துகளும் சரி செய்யப்படும் எனவும் பேட்டி. இப்போ பெய்யறது கோடை மழை. மழைக்காலத்திற்கு முன்பாக எல்லா பேருந்துகளும் செக் பண்ணி தான் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். இந்த கோடை மழையின் போது ஒரு 3 இடங்களில் இந்த பிரச்சனை வந்தது. இது எதிர்பாராத மழை. ஆனால் மழைக்காலத்திற்கு முன்பாக நிச்சயமாக எல்லா பேருந்துகளும் சரி செய்யப்படும். மதுரையில் உடைந்து போன கதவு மற்றும் படிக்கட்டுடன் இயக்கப்படும் அரசு பேருந்து. பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சேதமடைந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டாம் என கோரிக்கை. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருக்கோவிலூரில் இருந்து விக்கிரவாண்டி வட்ட அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகளில் அனுப்பி வைப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். வட்ட அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த ரெட்டியார்பாளையத்தில் மேலும் 5 பேருக்கு உடல்நலக் குறைவு. ஏற்கனவே இணை நோய் இருந்தவர்களின் உடல்நிலை விஷவாயு கசிந்ததற்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் காலை வேளையில் தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்கிய உத்தரவு. சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுக்கு போதிக்கவும் ஜம்மு காஷ்மீர் கல்வித்துறை அறிவுறுத்தல். குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மரணமடைந்த செய்தி மிகுந்த மனவேதனை அளிப்பதாக நடிகர் விஜய் இரங்கல். தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற வேண்டுவதாகவும் கருத்து பதிவு.
தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்தால் தற்போது சமூகத்தில் உள்ள அசாதாரணமான வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என நீதிபதி கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழி ஊராட்சி மன்ற தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கையில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர் மீண்டும் வெற்றி. கடந்த முறையைப் போலவே இம்முறையும் ராஜேஸ்வரன் என்பவர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்றதாக அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 3 நாட்களில் 4வது முறையாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தீவிரவாதிகளின் உத்தேச புகைப்படம் வெளியீடு. தோடா மற்றும் ரியாசி மாவட்டங்களில் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து தேடுதல் வேட்டை. பாகிஸ்தானின் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ராணுவத்துக்கு 2122 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை விட 15% கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் அறிவிப்பு. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.